ஏமாத்துறதுக்குன்னே ஆஃபீஸ் மாதிரி வச்சு நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் பேச மாட்டாங்க, மாறி மாறி 4-5 பேர் பேசுவாங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து ஏதாவது கோவப்பட்டு பேசுனீங்கன்னா அவ்வளோ திருப்பி நம்மளை திட்டுவாங்க. அவங்க என்கிட்டே ஒருத்தர் வந்து கூப்பிட்டு பேசியிருக்காங்க, உங்களுக்கு வந்து நான் லோன் தரேன், எனக்கு லோன் வேண்டாம் வச்சுட்டேன். திரும்பி ஃபோன் பண்ணுறாங்க, நான் யார் என்னன்னு பார்த்துட்டு தான் பேசுறியா, ட்ரூ காலரில் போய் பாரு நான் என்ன வேலை பண்ணுறேன்னு. நீங்கள் என்ன வேலை பண்ண இருந்த, நான் சொன்னேன் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீ வந்து எனக்கு லோன் வேணுமா நீ எப்படி கேட்பேன், எங்களுக்கு டார்கெட் பாரு, டார்கெட் கீர்கெட்லாம் இல்லை, இப்போ நம்பர் ட்ரேஸ் அவுட் பண்ணி நேரம் வந்து உள்ள தூக்கி உட்கார வச்சுருவாங்க. நான் இருக்கிறதுக்கு வர வேண்டியதில்லை, நீ இருக்கிறதுக்கு வந்து அடிப்பேன் நான் உன்ன அப்படின்னு. என்ன நீங்கள் அப்படி பேசுகிறீங்க, எங்கள் மேனேஜராக இருக்கட்டும் எவனாக இருக்கட்டும் கூப்பிட சொல்லுவேன். இப்போ வீட்டில் சும்மா உட்காந்துருக்கோங்க மொபைலில் இது பண்ணும்போது இது மாதிரிலாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜாதகம் சொல்லும்போதுப்பா ஒரு ராசிக்கு சூப்பராக இருக்கும்பா அப்படிம்பாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், திரும்ப திரும்ப அதில் வரதை அடிக்கடி பார்க்க ஆரம்பிப்போம். அது மாதிரி உனக்கு காசு வருதுன்னா சும்மா தானே வீட்டில் உட்காந்துருக்கோம், இது பண்ணால் வருது அப்படின்னா அந்த மாதிரில தான் ஒரு அம்மா சிக்கினாங்க. நீங்கள் வந்து ரேட்டிங் போடணும், இந்த சினிமா இது வரும் அதுக்கு நீங்கள் ரேட்டிங் போடணும், ரேட்டிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு இத்தனை ரேட்டிங் போட்டிங்கன்னா 1500 ருபீஸ் போட்டோன்னா 1500 ருபீஸ் வந்துருச்சு. அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறான், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரேட்டாக கொண்டு போகிறான். ஒரு பீரியட் வந்தோடனே நீங்கள் இதில் இவ்வளோ இவங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருக்கானோ அதை கால்குலேட் பண்ணி இதில் நீங்கள் இது இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டபுள் த அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றது 50,000 வரைக்கும் அவன் கொடுத்துட்டான். கொடுத்துட்டு இவங்க கிட்ட வந்து நீங்கள் 50,000 இன்வெஸ்ட் பண்ணுங்க 1 lakh தரேன்னு சொல்கிறான். 50,000 கொடுத்து 1 lakh திரும்பி கொடுக்குறான். இப்போ வந்து 7 லட்சம் போய் சிக்கிருச்சங்க. சிக்கின பிறகு அதுக்கப்புறம் எவனும் கான்டாக்ட்ல கிடையாது. இன்னொரு விஷயம் நடந்திருக்குது, அதாவது இது இல்லாமல் அவர் இன்னொரு சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். வணக்கம் மேம். வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன கேஸ் பற்றி பார்க்க போகிறோம்? இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும், நம்ம பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் வந்து நிறைய விஷயங்கள், அதாவது இப்போ வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு டெய்லரிங் யூனிட் ஒன்று இருக்குது, அதாவது பேக் ஸ்டிச்சிங் யூனிட் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வந்து கட்டிங் பண்ணுறதுக்காக ஒரு மாஸ்டர் வருவார். அந்த மாஸ்டர் வந்து திடீர்னு காலையில் ஒரு 11 மணிக்கு மேடம் 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 அப்படின்னு, என்ன ஃபோன் அப்படின்னு, இல்லை மேடம் இந்த ஒரு லிங்க் அனுப்புகிறேன், அது சரியான லிங்க்கா இல்லையான்னு, மேட்ரை சொல்லுங்கள், லிங்க்கெல்லாம் என்னால் பார்க்க முடியாது, எந்த லிங்க்கையும் நான் ஓப்பன்லாம் பண்ண மாட்டேன், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை மேடம் இந்த 1993 வருஷத்து 2 ரூபா காயின் இருந்துச்சுன்னா 5 லட்ச ரூபா தரேன்னு சொன்னாங்களாம், உங்களுக்கு எதுக்கு மாஸ்டர் இந்த வேலையெல்லாம் அப்படிங்கிட்டேன். இல்லை எங்கள் வீட்டில் பார்த்தாங்களாம், அவங்க வந்து என்கிட்ட இருக்குன்னு ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டாங்க, எனக்கு வந்து அது ஓகேயான்னு தெரியணும்னு. எதுக்கு மாஸ்டர் இவ்வளோன்னா, 5 லட்ச ரூபா தராங்களா மேடம், என் பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காகும், 2.5 லட்ச ரூபா நான் ஃபீஸ் கட்டணும்ல, அடுத்த வருஷம் வந்துருச்சு, ஏற்கனவே 2 லட்சம் கடன் தான் வாங்கியிருக்கேன், அதையும் எப்படி கட்டதில்லை, அடுத்த 2.5 லட்சம் நான் எப்படி கட்டுவேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் உங்களை வந்து அவன் ஏமாற்றிடுவான். இல்லை நம்ம பேசி தானே பார்க்க போகிறோம். நான் சரி சொன்னேன், உடனே சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் விட்டேன். இப்போ ஆக்சுவலாக வந்து நான் அன்றைக்கி வந்து எனக்கு மனசு கேட்காம தான் நான் வந்து மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, மாஸ்டர் நீங்கள் இந்த மாதிரி பணம்லாம் கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லலான்ட்டு ஃபோன் பண்ணி, மாஸ்டர் அவங்க ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பானுங்க. இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, அக்கௌண்ட் நம்பர் நிறைய பேர் 5 லட்சம் வாய்ப்பு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருவாங்க. அக்கௌண்ட் நம்பர்லேருந்து அவங்க பணத்தை உருகிடுவாங்க. அதனால் நான் சொன்னேன், அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்துடாதீங்க, என் அக்கௌண்ட்டில் தான் பணமே இல்லையே மேடம்னாரு. உங்களுக்கு சம்பள பணம் வந்து உழுகும்ல, அப்புறம் அதை உறிஞ்ச மாட்டானா அப்படின்னு. அப்படியா மேடம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேன், ப்ராசஸிங் ஃபீஸுன்னு ஒன்று உங்களை கேட்பான், அது மாதிரிலாம் கொடுத்துடாதீங்க, அப்படியே ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிடுவானுங்க உங்ககிட்ட அப்படின்னு. மேடம் கேட்டான் மேடம் ஆல்ரெடி அப்படின்னு. என்ன சொன்னீங்கன்னு, என் அக்கௌண்ட்லேயே காசு இல்லை, நீ முடிஞ்சால் எனக்கு காசு கொடுன்னு சொல்லி வச்சிட்டேன் அப்படின்னாரு. சரி ஓகே, நீங்கள் அந்த மாதிரி இது பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி, இது வந்து என்கிட்ட வந்ததுனால நான் உடனடியாக அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். இதே மாதிரி இன்னொரு கேஸு, அதில் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு இது வந்து இந்த மாதிரி காசு கேட்டு நிறைய இந்த மாதிரி வெவ்வேறு விதமாக, இதுக்கே வந்து ஆஃபீஸ் மாதிரி வச்சு நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதை ஏமாத்துறதுக்குன்னே ஆஃபீஸ் மாதிரி வச்சு நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் பேச மாட்டாங்க, மாறி மாறி 4-5 பேர் பேசுவாங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து ஏதாவது கோவப்பட்டு பேசுனீங்கன்னா அவ்வளோ திருப்பி நம்மளை திட்டுவாங்க. அவங்க என்கிட்டே ஒருத்தர் வந்து கூப்பிட்டு பேசியிருக்காங்க, உங்களுக்கு வந்து நான் லோன் தரேன், என்ன எனக்கு லோன் வேண்டாம் வச்சுட்டேன். திரும்பி ஃபோன் பண்ணுறாங்க. நான் சொன்னேன், நான் யார் என்னன்னு பார்த்துட்டு தான் பேசுகிறியா, என் நம்பரில் வந்து இந்த மாலதி டிடெக்டிவ்னு தான் இருக்கும், ட்ரூ காலரில் போய் பாரு நான் என்ன வேலை பண்ணுறேன்னு. நீங்கள் என்ன வேலை பண்ண இருந்த, நான் சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீ வந்து எனக்கு லோன் வேணுமா நீ எப்படி கேட்ப, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எந்த ஆஃபீஸ் வேலை பண்ணுது, எங்களுக்கு டார்கெட் அப்படின்னாங்க. இந்த பாரு டார்கெட் கீர்கெட்லாம் இல்லை, இப்போ நம்பர் ட்ரேஸ் அவுட் பண்ணி நேரம் வந்து உள்ளே தூக்கி உட்கார வச்சுருவோன்னு அப்படின்னு.
உடனே என்ன பண்ணுது, அந்த அம்மா வந்து ஒ ரொம்ப படிப்பறிவு இல்லாதது. அவங்களுக்கு வந்து இது பேசி கால் இது பண்ணி குடுத்தா அவங்களுக்கு காசு தானே. ம், ம். உடனே என்ன பண்ணிடுச்சு, அவங்க ஹஸ்பண்ட கூப்ட்டு, "எப்படி நீங்க என் ஒய்ஃப திட்டுவீங்க?" அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாங்க. ஓ! நான் சொன்னேன், "இங்க பாரு நான் நல்ல மூட்ல இருக்கேன். வந்து ரொம்ப கெட்ட மூட்ல இருந்தேன்னா அவ்வளதான் முடிஞ்சுது உன் ஜோலி. எங்க ஃபார்ம்ல இருக்கிறேன். இல்லன்னா நம்ம சிட்டிக்குள்ள தானே என்ன வந்து எங்க இருக்க நான் இருக்க இடத்துக்கு வர வேண்டியதில்ல. நீ இருக்க இடத்துக்கு வந்து அடிப்பேன் நான் உன்ன" அப்படின்னு. "என்ன நீங்க அப்படி பேசுறீங்க? எங்க உன் மேனேஜரா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும் கூப்பிட சொல்லு என்ன." அப்படின்னேன் பாருங்க. அதோட அதுக்கப்புறம் கால்ஸ் அப்படியே கட் ஆயிடுச்சு. ஸோ அந்த தைரியம் கிடையாது. மோரோவர் வந்து என்னன்னா, இப்ப இப்ப எங்க மாஸ்டருக்கு பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டணும். அந்த நீட் இருக்கும்போது என்ன ஒரு சின்ன சம்பளம் கண்டிப்பா எந்த ஒரு ஆளாக இருந்தாலும் அது வரதான் செய்யும். ம். அப்போ அத பயன்படுத்தி தான் இவங்க வந்து பிராக்கெட் போடுறாங்க. இப்ப வீட்ல சும்மா உட்காந்துருக்கவங்க மொபைல்ல இது பண்ணும்போது இந்த மாரிலாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜாதகம் சொல்லும்போது, "எப்பா! ஒரு ராசிக்கு சூப்பரா இருக்கும்பா" அப்படிம்பாங்க. அப்ப என்ன பண்ணுவோம், திரும்ப திரும்ப அதில வரத அடிக்கடி பார்க்க ஆரம்பிப்போம். அது மாரி உனக்கு காசு வருதுன்னா, சும்மா தானே வீட்ல உட்காந்துருக்கோம். இத பண்ணா வருது அப்படின்னா, அந்த மாதிரில தான் ஒரு அம்மா சிக்குனாங்க. ம். அதாவது என்னன்னா, நீங்க வந்து ரேட்டிங் போடணும். இந்த சினிமா அ இது வரும். அதுக்கு நீங்க ரேட்டிங் போடணும். ரேட்டிங் போட்டீங்கன்னா, உங்களுக்கு இத்தன ரேட்டிங் போட்டீங்கன்னா ₹1500 இவங்களும் ரேட்டிங் போடுறாங்க. போட்டோனே ₹1500 வந்துருச்சு. வந்தோனே திரும்பி வந்து நீங்க இத்தன ரேட்டிங் போட்டீங்கன்னா, உங்களுக்கு ₹3000 ம். அப்படியே இன்கிரீஸ் பண்ணிட்டே போறான். கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சமா ஒரு கிரேடா கொண்டு போறான். இவங்களும் போட்டுக்கிட்டே வராங்க. ஒரு பீரியட் வந்தோனே, நீங்க இதுல இவ்ளோ இவங்களுக்கு எவ்வளோ பணம் குடுத்துருக்கானோ, அத கால்குலேட் பண்ணி, இதுல நீங்க இது இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டபுள் த அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னது 50,000 வரைக்கும் அவன் குடுத்துட்டான். குடுத்துட்டு இவங்க கிட்ட வந்து, நீங்க 50,000 இன்வெஸ்ட் பண்ணுங்க, 1,00,000 தரேன்னு சொல்றான். இவங்களும் எல்லாத்துக்குமே இதெல்லாம் எவிடன்ஸே இருக்கு. ம், ம். 50,000 குடுத்து 1,00,000 திரும்பி குடுக்குறான். அந்த 1,00,000 வந்தோனே இவங்களுக்கு பயங்கர ஆசையாயிடுச்சு. ஓ! அப்புறம் வந்து அவன் என்ன சொல்றான், "நீங்க இதுக்கு 2,00,000 போடலாமே மேடம்" அப்படின்னு கன்வின்ஸ் பண்றான். உடனே இந்த அம்மா 2,00,000 போடுது. 2,00,000 போட்டோனே 4,00,000 வந்துருச்சு. 4,00,000 வந்துருச்சா, பயங்கர இதுவாயிட்டு அவன் 4,00,000 போடுங்கன்னா 4,00,000யும் கொண்டு போட்டுருச்சு. 4,00,000 போட்டா 8,00,000 தரணும். 4,00,000 போட்டோனே இதுக்கான ஒரு பயம் வர ஆரம்பிச்சுருச்சு. அம் உடனே அவன் சொல்றான், "இல்ல நீங்க அந்த இதுக்கு இது கட்டணும், அது இது பண்ணணும், இந்த இத பண்ணா தான் அது கிடைக்கும்." அப்படியே ஏதேதோ பேசி ஒரு 3,00,000 வந்து அவங்க பையனுடைய கிரெடிட் கார்ட்லேருந்து லோன் மாரி எடுத்து கட்டிர்றாங்க. ம். இப்போ வந்து 7,00,000 போய் சிக்கிருச்சு அங்க. சிக்கின பிறகு அதுக்கப்புறம் எவனும் கான்டாக்ட்ல கிடையாது. எல்லாம் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப். ஸ்விட்ச் ஆஃப். இதுல இன்னொரு விஷயம் நடந்திருக்குது. அதாவது இது இல்லாம அவரு இன்னொரு தனி லைன் ஓட்டியிருக்கிறாரு அங்க உள்ள இருக்கிறவர் அந்த ஹெட். ஓ! அவரு என்ன பண்ணியிருக்காரு, இந்த அம்மா வந்து ஃபோன் பண்ணா எடுக்கவே இல்ல. அப்போ அந்த ஒரு நம்பர் இவங்க பேசுவாங்கல்ல, அத எடுக்கவே இல்ல. அப்ப இந்த ஆள் நம்பர் கூட இந்த ஹெட்டோட நம்பர்ல இவங்க பேசியிருக்காங்க. இந்த மாரி ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. என்ன வந்து டார்ச்சர் பண்றாங்க. இவ்ளோ கட்டுங்க. இன்னும் கொஞ்சம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு பணம் குடுத்துருவேன் அப்படின்னு சொல்ல, இவரு சொல்றாரு, "நீங்க ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணி நான் சொன்னேன்னு சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் கேட்க மாட்டான்." அப்படின்னு சொல்லி. உடனே இந்த அம்மா ஃபோன் பண்ணி இந்த மாரி சார் சொன்னாங்கன்னு சொன்னதும், அவன் ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. அவன் ஒண்ணும் இவங்கள கூப்பிடுறது கிடையாது. இவரு வந்து இந்த அம்மாட்ட பேசிட்டு, "உங்களுக்கு என்ன வயசு? ஏது வயசு? நீங்க எங்க இருக்கீங்க? நான் வந்து பெங்களூர்ல இருக்கேன். நீங்க வாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. நான் உங்கள கூட்டிட்டு போய் உங்கள நல்லா தங்கமா வச்சுக்கிறேன்." ம். அப்படின்னு இவரு உங்க ஃபோட்டோவ அனுப்புங்க. இவர் தனி லைன் ஒண்ணு தனி லைன். போட்டிருக்காரு. ஒரு பக்கம் ஸ்கேமு, ஒரு பக்கம் இந்த லைனு. ஆமா. இதெல்லாம் போயிட்டு அவங்க என்கிட்ட வந்தாங்க. வந்துட்டு ஆக்சுவலா வந்து எனக்கு அவங்க ஒரு காலத்துல வொர்க் பண்ணவங்க தான். இந்த ம். டெய்லரிங் யூனிட்ல வொர்க் பண்ண லேடி தான் அவங்க. அவங்க வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க். நான் அவங்கள வந்து ரொம்ப பிரமிச்சு போய் பார்த்துருக்கேன். 14 வயசுல கல்யாணம் ஆகி, அவங்க ஆக்சுவலா இப்ப பேரன் பேத்தி இருக்கு அந்த அம்மாவுக்கு. ம். பட் ஷி இஸ் யங் ஒன்லி 45 தான் அவங்களுக்கு. ஆனா பேரன் பேத்திலாம் இருக்கு. அ என்ன பண்ணுவாங்கன்னா, ஹிந்தி தெரியும் அவங்களுக்கு. டைம் கிடைக்கிறப்பலாம் போய் ஹிந்தி டியூஷன்ஸ் எடுப்பாங்க. அப் அதாவது அவங்க வந்து 9வது தான் படிச்சிருந்தாங்க. 10வது பையனோட சேர்ந்து படிச்சு எழுதுறாங்க. எழுதி பாஸ் ஆயிடுறாங்க. அது முடிச்சு +2 எழுதி டிகிரி பண்ணி, ஒரு டியூஷன் நடத்துற அளவுக்கு டேலண்ட் ஆயி, ஹவுஸ் டியூஷன்ஸ், ஹோம் டியூஷன்ஸ் போய் எடுக்குறாங்க. ம். அதுல இன்கம் வந்துட்டு இருக்குது அந்த அம்மாவுக்கு. இவ்வளவுலாம் இருந்து, இதுல வந்து அதான் இது ஹார்ட் வொர்க்கிங் பீப்பிள் நம்ம மணி ஏர்ன் பண்ணி நம்ம ஒரு நல்ல லெவலுக்கு வரணுங்கிற எண்ணத்துல இருக்கிறாங்கல்ல, அவங்க கிட்டலாம் போய் இப்படி அடி ஈஸி மணி வருதுங்கிற மாரி காமிச்சு, அவங்க கிட்ட இருக்க மொத்தத்தையும் உறிஞ்சிர்றது. நான் சொன்னேன், "நீங்க ரெடினா நான் ரெடி. லைவே டெலிகாஸ்ட் பண்ணிடலாம் ஏதாவது ஒரு சேனல்ல கூப்ட்டு.
நீங்கள் ஸ்டேஷனில் வந்து இறங்குங்க. அவங்க இங்கேருந்து இப்போ பெங்களூர் போயிட்டாங்க. ஸ்டேஷனில் வந்து இறங்குங்க. நான் வர்றேன். நான் நிற்கிறேன். பின்னாடியே என் வண்டி வரும். நீங்கள் பயப்படாமல் போங்க. பின்னாடியே நம்ம வந்து பிடிச்சிருவோம். போலீஸ்லேயும் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்னு. அவங்க வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் பயந்துட்டாங்க. என்ன ஏதாவது பண்ணிட்டா, என் பேர குழந்தைங்களாம் ஏதாவது பண்ணிட்டா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பயந்துட்டாங்க. ஸோ அதாவது இது வந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கும் நடந்துட்டு இருக்குது. ஆஃபீஸ் வச்சு நடக்குது இது. ஒரு ஆள் பண்ணுறதில்ல. இதுக்கு வந்து ஒரு பெரிய டீம் ஒர்க் நடக்குது. இந்த மாதிரி இதில் வந்து மக்கள் ஏமாறக்கூடாது. ஈஸியாக மணி வந்ததுன்னா அது ஈஸியாக போயிடும் நம்மளை விட்டு. கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் அன்றைக்கி சொல்லுவாங்க தொலைஞ்சிருச்சுனாக்கா, நான் சொல்லுவேன் தொலைஞ்சிருச்சு கிடச்சிருமா அப்படின்னு. சின்ன திருகாணி தொலைஞ்சிருச்சுன்னா கூட கிடச்சிருமா. ஆக்சுவலாக ரோட்லேயே விழுந்து நான் தேடி எடுத்திருக்கேன். அப்போவே நான் சொல்லுவேன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம்ல கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்வேன். அது கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் கஷ்டமே படாமல் ஈஸியாக பணம் வரணும்னு நினைக்கும் போது அது வந்து தவறுதலாக தான் நடக்குது. அது நிறைய பேர் இன்னைக்கு நேற்றுல கவர்மெண்ட்டும் சொல்லுது, எல்லாரும் சொல்கிறாங்க. சிட் ஃபண்ட்ஸில் போட்டு ஏமாறுறது, சீட்டு கட்டி ஏமாத்துறது, அப்புறம் ஃபண்டு கட்டுறேங்கிறது, இந்த மாதிரி ஆன்லைனில் போய் ஏமாறுறது. இப்போ ஆன்லைனில் ஏமாறுறது பயங்கர ஈஸியாகிடுது. உட்காந்த இடத்துல நம்ம ஏமாத்துறான். இதை சீட்டாவது வீட்டில் கொண்டு போய் கொடுத்து கட்டி ஏமாறுறாங்க. அவன் எங்கே இருக்கானே தெரியாமல் ஓவர் த ஃபோன் நம்ம கொடுத்து ஏமாறுறோம். ஸோ அந்த இதில் இப்போ கடைசியாக பிடிச்சாங்களா மேம்? அந்த நீங்கள் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ரயில்வே ஸ்டேஷனில் இல்லை, அந்த அம்மா நான் வந்து வர சொன்னேன். அவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் இது பண்ணிட்டு போயிட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து அவன் என்னை ஏதாவது பண்ணிட்டானா, என் பேர குழந்தைங்க என் குழந்தைங்களெல்லாம் ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயத்தில் அந்த அம்மா அப்படி விட்டுட்டாங்க. எனக்கு பணம் போனால் போயிடுச்சு போயிடுச்சு. போயிடுச்சு. அவன் அதை தானே பயத்தை தானே அவன் பணமாக்குறான். அவங்களுடைய பேராசையும் பயத்தையுமே தான் வந்து பணமாக்குறான். என்னைக்குமே பேராசையும் படக்கூடாது. ஈஸியாக எது கிடைக்குதோ அது போகக்கூடாது. ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம்.